அத்தியாயம் 21. காட்டுத்தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்திருக்க காணாமல் போன பையனை பற்றிய விசாரணையை தொடங்கினர் ஸ்வரூப்பும் சஜித்தும். பெயர் அன்பு, 5.5 அடி உயரம், பள்ளி படிப்பை அறியாதவன், திடகாத்திரமான தேகம், காட்டு வேலை செய்து பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான் அவனை பற்றிய தகவல். சித்தூரை தாண்டி இதுவரை எங்குமே சென்றிருக்காதவனை யார் கடத்தியிருக்க முடியும் என யோசனையுடன் இருந்த ஸ்வரூப்பிடம் அன்பின் தகப்பனான கருப்பன், ஒருவேளை காட்டு விலங்கு ஏதாவது அடிச்சிருக்குமா ஐயா, எதுக்கும் காட்டுக்குள்ள போய் தேடி பாக்கட்டுங்களா என கலக்கத்துடன் கேட்க, ஏற்கனவே ஊரை சுத்தி கேமரா வச்சிருக்கோம், அதுல சந்தேகப்படுற மாதிரி ஃபுட்டேஜ் இருக்கான்னு ஆளுங்க பாத்துட்டு தான் இருக்காங்க பெரியவரே, கொஞ்சம் பொறுங்க, அன்புக்கு வேற எதிரி யாராவது என கேட்டதில், ஐயா அவன் அதிர்ந்து கூட பேச தெரியாதவங்க ஐயா, என் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டான், இப்ப என் புள்ள எங்க கஷ்டப்படுதோ என தோளில் இருந்த துண்டால் வாயை பொத்தி அழுதார் அப்பெரியவர். அவரை பெருமூச்சுடன் பார்த்தவன் சஜித்திடம், சித்தூர் எல்லைக்குள்ள இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சதா என நடந்தபடி வினவ, கிடைச்சது, ஆனா அதுல சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, எனக்கு என்னமோ அவனை வேற வழியில தூக்கி இருப்பாங்களோன்னு தோணுது என்றான் யோசனையாக. அதில் சட்டென நின்ற ஸ்வரூப், வேற வழின்னா சித்தூரை சுத்தி அத்தனை பாதுகாப்பு இருந்தும் எப்படி கடத்திருக்க முடியும், ஒண்ணு பாதுகாப்பு சரியில்லாம இருக்கணும், இல்லனா கடத்தினவன் சித்தூரை சுத்தி இருக்கிற இடத்துலதான் அத்தனை பேரையும் வச்சிருக்கணும் என தீர்க்கமாக உரைத்தான். ஆனா நம்ம ஊர்ல வெளியூர் ஆளுங்க யாருமே இல்லடா, மூல முடுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, அப்படி கடத்தி நம்ம ஊருக்குள்ளேயே வச்சிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, அது எப்படி ஒரு சிசிடிவி கேமரால கூட எதுவும் சிக்காம போகும் என குழம்பிட, அதான் எனக்கும் குழப்பமே, இத்தனை ஆம்பளைங்களையும் கடத்தி என்ன பண்ணுவானுங்க, ஆர்கன்ஸ் திருட்டு மாதிரி இருந்தா கூட அட்லீஸ்ட் ஏற்கனவே கடத்தினவங்க பாடியாவது கிடைச்சிருக்கணும்ல, ஒரே பேட்டர்ன்ல ஆம்பளைங்களை மட்டும் கடத்திட்டு இருந்த அந்த சைக்கோ ஏன் திடீர்னு நாகவல்லிய கடத்தணும், இதுக்கும் பிரித்தினுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறியா லேசர் விழிகளால் சஜித்திடம் வினவினான். இருக்கலாம் ஸ்வரா, நம்மளோட ஆணி வேறையே அசைச்சு பாக்கணும்னு நினைக்கிறவன் நம்ம மேலையும் நம்மள நம்பி இருக்கிற மக்கள் மேலையும் கொலவெறி புடிச்சு அலையறான், அவனுக்கும் நமக்கும் நடக்கிற பர்சனல் போட்டிக்கு மக்களை பந்தாடுறான், அதுக்கு எக்ஸாம்பிளே அந்த 3 பொண்ணுங்க தான், அவளுங்களை வேலை வாங்கிட்டு உன்கிட்ட மாட்டிக்காம போட்டு தள்ளிடணும்னு நினைச்சிருப்பான், இப்ப அவனால சும்மா இருக்க முடியல, அதான் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கான் என்று பல்லை கடித்தான். வாட் எவர், இது எல்லாம் தேரிதான், பட் உண்மையா இதை யார் செய்யறா, அவங்களோட மோட்டிவ் என்ன, கடத்தப்பட்டவங்களோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்ற உரையாடலுடனே குடிலுக்கு வந்து விட்டனர். வெகு ஃபார்மலாக பேசிய ஸ்வரூப்பிடம், என் மேல கோபமா ஸ்வரா என சஜித் கேட்டதில் அதற்கு பதில் பேசாதவனாக, இன்னும் கொஞ்சம் பேசிக் மெடிசன்ஸ் எல்லாம் வேணும், உற்சவி கிட்ட கேட்டு மெடிசன்ஸை இங்கேயே வரவை, நம்ம அடுத்த ஸ்டெப் இன்னும் கேர்ஃபுல்லா வைக்கணும், இனி ஒரு கடத்தல் இங்க நடக்க கூடாது என தீர்க்கத்துடன் கூறியவனின் கண்களில் அனல் பறந்தது. நான் கேட்டது இத இல்ல என முணுமுணுத்த சஜித், ஜோஷித் கட்டிலிலும் மற்ற 3 பெண்களும் சோஃபாவில் அமர்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டு, இந்த 3 முட்டா பீஸும் நமக்கு கொஞ்சமாவது யூஸ் ஆகும் என கேட்டதில் ஸ்வரூப் உற்சவியின் மீது பார்வையை பதித்தான். நம்ம பங்களாக்குள்ள நம்ம வச்ச ரிஸ்கான இடங்களை தாண்டி ஸ்மார்ட் டோரை ஹேக் பண்ணி உள்ள வந்து நம்ம கிட்டே பயம் இல்லாம பேசுறாளுங்க முட்டா பீஸ்னு சொல்ற, பட் எஸ், ஒரு விதத்துல முட்டாளுங்க தான், இருக்கிற அறிவை தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணி வீணா போற ஃபில்டர் முட்டாள்ஸ் என சிறுநகை தோன்ற கூறியதில் சஜித்திற்கும் குறுநகை தோன்றியது. அவர்கள் உள்ளே வந்த போதே உறக்கம் கலைந்தது உற்சவிக்கு. இருவரும் தங்களை முட்டாள்கள் என்றதில் கொந்தளித்து எழுந்தவள், ஆமாடா, போய் உங்க வீட்டுக்கு திருட வந்தோம் பாத்தீங்களா, நாங்க ஃபில்டர் முட்டாள்ஸ் தான் என்று எகிரிட, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க என்று சஜித் அவளை கிண்டல் செய்ததில் உற்சவியின் கண்களில் நெருப்பு மழை பொழிந்தது. அவள் கத்தியதில் உறங்கிக் கொண்டிருந்த அனைவருமே எழுந்துவிட, அஷிதாதான், இங்கேயும் தீ வந்துடுச்சா என பதறியபடி எழுந்தாள். விஹானாவோ, ஏண்டி தூங்க விடாம டார்ச்சர் பண்றீங்க என நெட்டி முறித்தாள். ஜோஷித் அவர்களை விடுத்து, போன வேலை என்னாச்சு என சஜித்திடம் வினவ, அவனோ, வழக்கம் போலதான், முட்டு சந்துக்குள்ளேயே முட்டிக்கிட்டு நிக்குது என்றான் சோகமாக.
உற்சவியின் கோபமுகத்தை திருப்தியுடன் பார்த்த சொரூப்பை கண்டு நொடிந்து கொண்டவள், ஆளையும் பார்வையையும் பாரு, இவனுங்க கட்டுக்கட்டா காசை சேர்த்து வச்சுக்கிட்டு பொழுது போகாம சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு திரியறானுங்க. நமக்கு அப்படியா? நம்மள பாத்துக்கிறதே பெரிய சர்வீஸா இருக்கு என சத்தம் வராமல் முணுமுணுத்தபடியே இருந்தாள். அவள் தன்னைதான் ஏதோ திட்டுகிறாள் என்று உணர்ந்த ஸ்வரூப் அவள் இதழ்களை நோட்டமிட்டு வார்த்தைகளை சேகரிக்க முயல, ஓரக்கண்ணில் அவனை பார்த்த உற்சவி அவனது விழிகள் செல்லும் திசையை கண்டு கோப மூச்சுக்களை பொழிந்தாள். எதுக்குடா என் லிப்ஸைய பாக்குற என நேரடியாகவே கேட்டுவிட்டதில் சஜித்தும் ஜோஷித்தும் ஸ்வரூப்பை பார்க்க, அவனோ ஆமாமா பாக்குறாங்க, பெரிய உலக அழகி, பில்கேட்ஸோட பிலவுடு டாட்டர் இந்த அம்மா, அதென்ன சொல்வாங்க, தேன் சிந்தும் சிவந்த இதழ்கள் பாரு, நான் அப்படியே மெய் மறந்து பாக்குறதுக்கு லிப் ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன் திருடி என்றான் வெகு அசட்டையுடன். அதில் கடியானவள், ஓஹோ, உங்கள மாதிரி ராஜ பரம்பரைக்கெல்லாம் சைட் அடிக்க கூட பில்கேட்ஸ் டாட்டர் தான் வேணுமா? பட் எங்களுக்கு அந்த கண்டிஷன் எல்லாம் இல்ல, பார்க்க நல்ல கண்டிஷன்ல இருந்தாலே போதும் என்று விட்டு வெளிப்படையாகவே ஸ்வரூப்பை சைட் அடிக்க, அவன்தான் ஒரு கணம் அவளது பார்வையில் திக்கு முக்காடினான். அவளது கேள்வியில் தம்பிகள் இருவரும் தவறாக எண்ணி விடுவாரோ என்று அவளை வாரி இருக்க, அவளோ தன்னை இப்படி மடக்குகிறாளே என்றிருந்தது. இருந்தும் கெத்தை விட்டு கொடுக்காமல், என்ன உன்னால மடக்க முடியாது விஷா என்றான் இதழ்களை மடக்கி. உன்னை யாரு மடக்க போறா? நீ எல்லாம் ஷோரூம் பீஸ் ஸ்வரூப், பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்கும் என்று சிரிப்பை அடக்கி கொண்டு நக்கல் அடிக்க, அதில் பற்களை நரநரவென கடித்தவன், நீ அதுக்கு கூட ஒர்த் இல்ல என்றான் பட்டென. இப்ப எதுக்கு இப்படி 18+ கான்வர்சேஷனா ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க என்ற ரீதியில் நால்வரும் விழிக்க, உற்சவி அவனை கேலி செய்யும் பொருட்டு, சரி அப்போ லிப் ரீடிங் பண்ணுனேன்னு சொன்னியே, நான் என்ன பேசுனேன்னு சொல்லேன் பாப்போம் என தெனாவட்டாக சவால் விட்டவள் கால் மேல் கால் போட்டு கொண்டாள். அவனோ நக்கல் நகையுடன் அவள் முணுமுணுத்ததை அப்படியே கூறியிருக்க, உற்சவிதான் சற்று திகைத்து பின் முறைத்தாள். இன்னும் உனக்கு வேற என்னென்ன திறமை இருக்குன்னு சொல்லிடு என்று எரிச்சலுடன் கூற, அதெல்லாம் நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா காட்டுறேன் என விஷமத்துடன் இதழ் விரித்ததில், இவன் எதை சொல்றான் என்ற ரீதியில் அவள் விழிகளை அகட்டி பார்த்தாள். நான் திறமைய சொன்னேன் திருடி என்று திருத்தி அவளது கற்பனை சக்திக்கு அணை போட்டதில் நாக்கை துருக்கி அழகு காட்டினாள். சஜித் தான் அஷிதாவை நோக்கி, அவ நர்ஸ், விஹானா BA, நீ என்ன படிச்சிருக்க என கேட்டான் தோரணையுடன். இதுவரை இக்கேள்வியை தோழிகளும் கேட்டுக்கொள்ளாததால் இருவரும் அஷிதாவை பார்க்க, ஹே, நீங்க சந்தேகமா பாக்குற அளவு எல்லாம் இங்க ஒன்னும் இல்ல, BSc பிசிக்ஸ் படிச்சிட்டு இருந்தேன், ஆனா பாதியோட நிறுத்திட்டேன் என்றால் வேகமாக. ஏன்? புருவம் சுருக்கி சஜித் கேட்க, ஏன்னா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இருக்கவே இடம் இல்லையா, இதுல எங்க படிக்க என அதற்கு தோல் குலுக்களை கொடுத்தாள். உற்சவி புரியாமல், ஏன் வீட்டை விட்டு துரத்துனாங்க என கேட்க, ஒரு நொடி முகம் மாறியவள் பின் மீண்டும் இயல்பாகிவிட்டாள். சொந்த வீட்டுல திருடுன, துரத்திட்டாங்க என்றதும் சஜித், சொந்த வீட்டுல காசை எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு இல்லையே, உரிமை என உடனடியாக பதிலளிக்க சட்டென நிமிர்ந்தாள். கரெக்ட் தான், ஆனா நான் என் பெரியப்பா வீட்டுல தானே இருந்தேன், என் அப்பா ஒரு பிக் பாக்கெட் கேஸ், ஒரு பெரிய திருட்டு கேஸ்ல மாட்டி ஜெயில இருந்தாரு, அம்மாவும் அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த நேரத்துல நான் பெரியப்பா வீட்டுல இருந்துதான் படிச்சேன், எனக்கும் ஒன்னும் திருடி வாழணும்னு ஆசை இருந்தது இல்ல, படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் அப்பாவை ஜாமீன்ல எடுக்கணும்னு தான் இருந்தேன். நம்ம மட்டும் முடிவு பண்ணுனா போதுமா, சுத்தி இருக்கிற ஆளுங்களும் தானே நம்ம என்ன ஆகணும்னு முடிவு பண்ணணும். என் அப்பா திருட்டு வேலை பாக்கறதுனால என்னையும் ஏதோ கொள்ளையடிக்க வந்த மாதிரிதான் என் வீட்டு ஆளுங்க பாப்பாங்க, நான் அத கூட கண்டுகிட்டது இல்ல. ஒரு கட்டத்துல காலேஜ் ஃபீஸ் குடுக்கறத நிறுத்திட்டாங்க, அன்னைக்கு லாஸ்ட் டேட், பணம் தரலனா எக்ஸாம் எழுத முடியாது, நானும் பொறுத்து பார்த்தேன், அவங்க தரல, அதான் நானே எடுத்துக்கிட்டேன், ஆட்டைய போட்டுட்டு போய் ஃபீஸ் கட்டிட்டேன், அப்புறம் என்ன பயங்கரமா திட்டி அடிச்சு பெரியப்பா வீட்டுல எல்லாரும் என்ன துரத்திட்டாங்க, இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா என கண்ணை சுருக்கி கிசுகிசுப்பாக கேட்டாள். இத்தனை பெரிய விஷயத்தை அவள் என்னவோ வெகு சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்க, கேட்கும் அவனுக்குத்தான் ஏதோ போலானது. உற்சவிக்கே மனதில் ஒருவித வருத்தம் தோன்றியது. என்ன? சுரத்தையின்றி சஜித் கேட்க, அந்த லூசு பெரியப்பா என் காலேஜ் புக்ஸ், நோட்ஸ், என் ஹால் டிக்கெட், அவ்வளோ ஏன் என் ஸ்கூல் மார்க் ஷீட்னு எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு.
அடுத்த நாள் எக்ஸாமுக்கு எழுத பேனா கூட இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த காசை ஃபீஸ் கட்டாமையாவது வச்சிருப்பேன். அநியாயமா எழுதாத எக்ஸாமுக்கு காசு போயிடுச்சு என பணம் போனதை எண்ணி வருந்தியவள் பின் அப்புறம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, அப்படியே என் அப்பா பிசினஸ நான் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டேன் என்று பெருமையுடன் கூறிக்கொண்டதில் அங்கு ஒரு கனத்த அமைதி நிலவியது. அத்தியாயம் 22. சஜித்தால் அத்தனை இயல்பாக அஷிதா கூறிய விஷயங்களை கடக்க இயலவில்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே திசை திருப்பி விட்ட அவளது குடும்பத்தினர் மீதுதான் ஆத்திரமாக வந்தது. உற்சவிக்கும் கோபம் பொத்துக்கொண்டு வர, உன் பெரியப்ப எங்கடி இருக்கான் சொல்லு, அவன் பர்ஸ் வைக்க கூட சட்டை இல்லாத மாதிரி அவன் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துடலாம், கூடவே உன்னை அடிச்ச கையையும் உடைச்சிட்டு வரலாம் என்று பொங்கினாள். விஹானா, கரெக்ட் டார்லிங், அந்த ஆளு வேணும்னே ஃபீஸ் கொடுக்காம இருந்திருக்கான். அதுக்கப்புறம் உன் அப்பாவை பாத்தியா டால்ஸ் என கேட்க, இல்ல, வீட்டை விட்டு அனுப்புனதும் ஒரு தடவை போய் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்றதும் உற்சவி ஏனாம் என கேட்டாள். நான் திருடுனது அவருக்கு அவமானமா இருக்காம் என்றதும் உற்சவி, உன் அப்பா என்ன பைத்தியக்காரனா என்றாள் கடுப்பாக. அதில் சத்தமாக சிரித்த அஷிதா, இதே கேள்வியத்தான் நானும் கேட்டேன் டால்ஸ். யோ, நீ என்ன பேங்க்ல மேனேஜராவா இருந்த, பிளட்டி ஃபெல்லோன்னு திட்டிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆளை போய் பார்க்கவே இல்ல என்றவளின் சிரிப்பு கூட சஜித்தை சுட்டது. இத கூட சிரிச்சுக்கிட்டேதான் சொல்லுவியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல. மனம் உருகுவது அவனுக்கே பிடிக்கவில்லை. உடனே பாவனையை மாற்றிய அஷிதா அழுவது போல முகத்தை வைத்துக் கொண்டு, இந்த பர்ஃபார்மன்ஸ் போதுமா காட்ஸில்லா என கேட்டு கலாய்த்து, எந்த போலீஸ் கிட்ட போறது, அவங்க மட்டும் எனக்கு சிவப்பு கம்பளமா விரிச்சு வரவேற்பாங்க என்றிட அவன் பல்லை கடித்தான். அவர்களை அமைதியாய் வேடிக்கை பார்த்த ஸ்வரூப் அவதேஷ், சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லதான், அதுக்காக திருடுறத நியாயப்படுத்த முடியாது. நீங்க செய்யறது பெரிய தப்பு, அதுக்கு பின்னாடி எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்றவன் சஜித்தை அழுத்தமாக பார்த்து, டோன்ட் ஜஸ்டிஃபையர் என்று கடுமையுடன் அதட்டினான். அதில் சஜித் வாயை மூடிக்கொள்ள உற்சவி அவனை முறைத்தாள். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பான் போல என சிலிப்பிக் கொண்டதில் அஷிதாவிற்கு ஆறுதலாக பேச வந்த ஜோஷித்தும் அதனை கைவிட்டான். கூடவே அவனுக்கு கையில் வலிவேறு எடுக்க துவங்க அது அவன் முகத்திலும் பிரதிபலித்தது. அதனை உணர்ந்த ஸ்வரூப் உற்சவியையும் அஷிதாவையும் பார்த்து, உனக்கும் இவளுக்கும் ஒரு வேலை இருக்கு, போய் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ணுங்க என்றிட, ஆடு ஆடு, இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன் என்று அவனை பொறிந்தபடியே அஷிதாவை இழுத்து கொண்டு பக்கத்து அறைக்கு சென்றாள் உற்சவி. அப்ப நானு என விஹானா விழித்து கொண்டு நிற்க, இவன் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ இங்கேயே இருந்து பாத்துக்க என்று ஜோஷித்தை கை காட்ட, இவனுக்கு சேவை செய்யத்தான் எங்க அம்மா என்ன பெத்து போட்டாங்களாக்கும் என முணுமுணுத்தாள். அத நீ உன் அம்மா கிட்டதான் கேட்கணும் என ஜோஷித் உடனடியாக பதில் கூற, உனக்குமா லிப் ரீடிங் தெரியும் என்று நொந்து போனாள். சஜித்திற்கு ஏதோ போன் வந்ததில் அவன் பேசிக்கொண்டே வெளியில் செல்ல, ஸ்வரூப் இறுகிய முகத்துடன் ஜோஷித்திற்கு தலையணியை சரி செய்து படுக்க வைத்தான். ஜோஷித் தான் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை நாட்கள் கொண்ட கோபமும் எரிச்சலும் அவனுக்கே அதிகப்படியாய் தோன்றியது. அவனது பார்வையை உணர்ந்தாலும் நிமிராமல் பக்கத்து அறைக்கு சென்று விட்டான் ஸ்வரூப். இவனை இன்னைக்கு சுட்டதுக்கு அன்னைக்கு அப்பாவை கொல்ல வந்தவன சுட்டிருந்தா இவ்ளோ பிரச்சனையே இல்லல்ல என சலித்து கொண்டவனுக்கு அவர்களுக்குள் நிகழும் மௌன போரை முடிவுக்கு கொண்டு வரும் வழி தெரியவில்லை. அதே நேரம் விஹானா அவன் மீது தீப்பார்வை வீச அதனை அசட்டையுடன் ஏறிட்டவன், என்ன சீட்டர், கண்லயே ஃபயர் விட ட்ரை பண்ணிட்டு இருக்க என சாவகாசமாக சாய்ந்தபடி கேட்க அவளுக்கோ கோபம் கொப்பளித்தது. நானா சீட்டர்? நீதாண்டா சீட்டர். ஷவி கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மைய உளறி வச்சுட்ட. உன்னாலதான் அவன் என்கிட்ட கோச்சுக்கிட்டா, அஷி தீக்குள்ள மாட்டிக்கிட்டா என்று மூச்சிரைத்தாள். அவன் அதனை கண்டு கொள்ளாமல் வழக்கம் போல ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க ஐயோ என்றிருந்தது அவளுக்கு. நீ எனக்கே எப்ப டிமிக்கி கொடுக்கலாம்னு நேரம் பார்த்துட்டு இருக்க, உன்கிட்ட நான் ஏன் உண்மையா இருக்கணும் சீட்டர்? உண்மைய கட்டி காக்கவும் ஒரு தகுதி வேணும் என சுள்ளென உரைத்ததில் விஹானா முறைத்தாள்.
அதன் பிறகு அவனிடம் பேசாமல் அமைதி காத்தவள் புகையை சுவாசிக்க இயலாமல் மூக்கை பொத்திக் கொண்டாள். அவன் பேசிய வார்த்தைகள் அவனையே சுட்டதோ என்னவோ. சிகரெட்டை பாதியில் அணைத்து விட்டவன், நீ ஏன் ராகேஷ் கிட்ட வேலை பார்த்த என கேட்டான். மென்மையும் ஆதங்கமும் கலந்தே வந்த கேள்விதான் அது என்று புரிந்தாலும் ஏன் இந்த ஆதங்கம் என்றுதான் அவன் உணரவில்லை. இதென்ன கேள்வி, வேலை கிடைச்சிச்சு, வேலை பார்த்தேன் என நக்கலாக கூறியவள் கண்ணை மறைத்த சிறு முடிகளை அள்ளி பின்னால் தள்ளி கொண்டாள். தோள்பட்டை வரை மட்டுமிருந்த அவளது அளவான கூந்தலை கண்ணில் நிரப்பியவன், இந்த டாக்குமெண்ட் விஷயத்த பத்தி உனக்கு தெரியும் தானே, இது சம்பந்தமா வேற ஏதாவது உன்கிட்ட பேசினானா என துருவினான். உனக்கு துணைக்குதான் உன் அண்ணன் என்ன விட்டுட்டு போயிருக்கான், பெரிய சிஐடி ரேஞ்சுக்கு என்ன விசாரிக்க இல்ல என்று வெடுக்கென கூறியதில் கேலி புன்னகை வீசியவன், இங்க என்ன பேய் பிசாசா இருக்கு, இல்ல நான் படுத்த படுக்கையா இருக்கேனா, ஏதோ கொஞ்சம் டயர்டு, அதுவும் உன் ஃப்ரெண்டு கொடுத்த டேப்லெட்ஸ்னாலதான், அதுக்காக மட்டும் அவன் உன்னை விட்டுட்டு போகல, உன் வாயால உண்மைய தெரிஞ்சுக்குவன் தான் என்றான் அமர்த்தலாக. ஒரு உண்மையும் எனக்கு தெரியாது, போனா போகுதுன்னு இருந்தல்ல, என்ன சொல்லணும், நான் போய் என் டார்லிங்ஸ் கூடவே இருக்கேன் என்று வெளிக்கதவை திறக்க முயல அதுவோ வெளிப்புறம் தாழிட்டு இருந்தது. டோர் லாக் ஆகியிருக்கு என அவள் முட்டை விழிகளை விரித்து ஜோஷித்தை பார்க்க, அவனோ, நான் தான் சொன்னனே உன்னை சீக்கிரட்டா விசாரிக்கத்தான் இங்க விட்டுட்டு போயிருக்கான்னு என தோலை குலுக்கிட அவளுக்கு எரிச்சல் மண்டியது. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த இழவும் தெரியாதுடா, ஏண்டா சாவடிக்கிறீங்க என்றவள் அழுது விடுவது போல முகத்தை வைக்க அவளை தீவிரத்துடன் ஏறிட்டவன், உங்களுக்கு எதுவுமே தெரியாமையா அவனுங்க உங்களை சாவடிக்க நினைக்கிறாங்க, கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணு விகானா என்று அதட்டலுடன் கூறியதில் அவளுக்கும் அப்போதுதான் அது உரைத்தது. அதன் பிறகு அவளும் புருவம் சுருக்கி தீவிர யோசனைக்கு சென்றாள். உத்சவியையும் அஷிதாவையும் மடிக்கணினியின் முன்பு அமர வைத்த சொரூப் அதில் சில புகைப்படங்களை காட்டினான். லுக் கேர்ள்ஸ், இவங்க எல்லாம் கடத்தப்பட்டவங்க, இதுல ஒருத்த மட்டும்தான் நிறைய தடவை கிராமத்தை தாண்டி வெளியே போய் வந்திருக்கான், மத்த எல்லாரும் அவங்க கடத்தப்பட்ட 20 நாளுக்கு முன்ன வர கூட கிராமத்தை விட்டு நகரவே இல்ல. சோ வெளியில அதிக ஆக்சஸ்ல இருந்தது அசோக். ஒருத்தனை கடத்தணும்னா எப்படியும் கொஞ்ச நாளாவது அவனை ஃபாலோ பண்ணிருப்பாங்க தானே, அதனால கடைசி ஒரு மாசத்துல அவன் போய் வந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இது என்று வேறொரு போல்டரை திறந்தான். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கவனமா வாட்ச் பண்ணுங்க என்றதும் அஷிதா, அவனை கடத்தினது இந்த வீடியோல தான் இருக்கா என கேட்க, இல்ல, யாருமே கடத்தப்பட்டாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, வீடியோ எதுலயும் சிக்கல என்றான். அப்ப இதுல என்ன வாட்ச் பண்றது என்று உத்சவி புரியாமல் கேட்க, அசோக்கை எப்படியும் எவனாவது வாட்ச் பண்ணியிருப்பான், அப்படி ரிப்பீட்டடா வீடியோல தெரியற ஆள் ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா கூட அதை அப்சர்வ் பண்ணு என கட்டளையிட்டதும் அவள் பலவீனமாக தலையசைத்தாள். அதில் அதிருப்தி கொண்டவன், வாட் என விழியிடுங்க கேட்க, எல்லாம் ஓகேதான், ஆனா எனக்கு ஏதாவது திருடணும்னு டாஸ்க் இருந்தாதான் முழு கவனத்தோட அப்சர்வ் பண்ணுவேன், சும்மா பார்க்க சொன்னா என்று உதட்டை பிதுக்கிட சஜித் சுத்தம் என்று தலையில் கை வைத்தான். ஸ்வரூப் தான் அவளை தீயாக முறைத்து விட்டு, கடத்தினவங்களை கண்டுபிடிக்கிறதே ஒரு டாஸ்க் தானே என்று காட்டத்துடன் கேட்க, அதனால எனக்கு என்ன யூஸ், நான் ஏன் இத பண்ணணும், அவனுங்களை கண்டுபிடிச்சு நீ நல்ல பேர் வாங்கிப்ப, நல்ல பேர் மட்டுமா வாங்குவ, இத காரணமா வச்சு காசும் சம்பாதிப்ப என அவனை சந்தேக கண்ணுடன் பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் அவன் மக்களுக்காக நல்லது செய்வதும் ஊர் மக்களுக்கு ஒன்றென்றால் உடனடியாக செயல்படுவது எதுவும் நம்பகத்தன்மையுடன் இல்லை. சுயநலம் இல்லாத பிறவியெல்லாம் இந்த உலகத்திலேயே இல்லை என ஆணித்தரமாக நம்பிக்கொண்டிருப்பவளுக்கு இந்த 3 ஆடவர்களும் ஏலியன் போலத்தான் தெரிந்தனர். சொரூப்பிற்கு கோபத்தை அடக்குவதே பெரும்பாடாக இருந்தது. கேசத்தை அழுந்த கோதி சினத்தை கட்டுக்குள் வைத்துக் கொண்டவன், ரொம்ப பேசாம நான் சொன்னதை மட்டும் செய் என்றான் அதிகாரமாக. நீ செய்யற எல்லாத்துக்கும் நான் கடைசியா செட்டில் பண்ணிடுறேன் என்று சேர்த்து கூற, தட்ஸ் ஃபைன் என ஒப்புக்கொண்டவள் மடிக்கணினியை பார்த்து திகைத்தாள். டே டைனோசர், இது என்னடா, ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரம் காட்டுது, இதையெல்லாம் நான் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாகிடும் என மிரள, அதனை கண்டு கொள்ளாதவன் அவளது அலைபேசியை நீட்டினான். இதுல என் நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஏதாவது தகவல் தெரிஞ்சா கால் பண்ணு என்றதும் அதனை பட்டென பிடுங்கியவள், லாக் எப்படி எடுத்த
என கேட்டு முறைத்தாள். சஜித் தான், மிஞ்சி போனா டானா இருக்கும், இல்லனா இசட் இருக்கும், இது ஒரு பாஸ்வேர்டா என கிண்டலாக கூற அவனையும் சேர்த்து முறைத்து வைத்தாள். அஷிதாவிற்கு இப்போதே கண்ணை கட்டியது. ஷவிதான் அப்சர்வ் பண்றதுல எக்ஸ்பர்ட், நான் இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறேன் என ஆரம்பிக்க சஜித், அவ தூங்காம வாட்ச் பண்றாளான்னு வாட்ச் பண்றதுதான் உன் வேலை என்றதில் வேவன விழித்தாள். அவர்களிடம் வேலையை கூறிவிட்டு இரு ஆடவர்களும் வெளியில் செல்ல உற்சவி தன்னை நொந்து ஸ்வரூப் சொன்னதை செய்தாள். ஆனால் சந்தேகப்படும்படி எதுவும் இல்லாது போக ஒரு அளவுக்கு மேல் கண்கள் தானாக மூடியதில் திடுக்கென விழித்தாள். கண்ணை கசக்கி வீடியோவில் கவனத்தை பதித்தவளுக்கு ஒரு கிளிப்பிங் உறக்கத்தை பறித்து சென்றது. அதனை கூர்மையுடன் பலமுறை பார்த்தவளுக்கு குழப்பம் தோன்றியது. அதில் அவசரமாக உறங்கிக் கொண்டிருந்த அஷிதாவை எழுப்ப அவளோ அசையவே இல்லை. அதில் சொரூப்பிற்கு போன் செய்து வரக்கூற அடுத்த 10 நிமிடத்தில் அவனும் சஜித்தும் வந்துவிட்டனர். என்ன விஷா, அசோக் பத்தி எதுவும் தெரிஞ்சுதா என ஆராயும் பார்வையுடன் வீடியோவை பார்க்க, இல்ல ஸ்வரூப், அசோக் பத்தி எதுவும் தெரியல, ஆனா இந்த வீடியோவை பாரேன் என்று ஒரு ஃபுட்டேஜை காட்ட அதில் அசோக் மளிகை ஜாமான் வாங்கி கொண்டிருந்தான். சஜித்தோ ஒன்றும் புரியாமல், அவன் ஷாப்பிங் பண்றதுல என்ன இருக்கு என்று கேட்டதோடு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த அஷிதாவை தலையில் நறுக்கென கொட்டி எழுப்பினான். அதில் அவளும் வலியில் கத்தி உறக்கம் கலைந்து எழுந்துவிட்டு, நீங்க பண்ற டார்ச்சர்ல அவன் மளிகை ஜாமான் வாங்குறத கூட சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டா என்று தலையை சொரிந்தாள். ஐயோ, நீங்க 3 பேரும் அசோக்கை மட்டும்தான் பாக்குறீங்க, அவனுக்கு பின்னாடி கடையில இருக்கிற ஆளுங்களை பாருங்கன்னு சொன்ன என்றதும் மூவரும் அங்கு பார்த்தனர். அசோக்கின் பின்னால் சற்று தூரத்தில் தெரிந்த காட்சியைத்தான் உற்சவி சுட்டி காட்டினாள். அதில் நீல சட்டை அணிந்த ஒரு இளைஞனும் பிங்க் நிற சட்டை அணிந்த நடுத்தர வயதுடைய ஒரு ஆளும் நின்றிருந்தனர். அவர்களின் ஒரு பாதிதான் தெரிந்தது, அதுவும் தெளிவின்மையுடன் தான். பிங்க் நிற சட்டை அணிந்தவன் நீல சட்டைக்காரனை அவனுடன் வர சொல்லி அழைக்க அவனோ மறுத்தான். அப்போது திடீரென அவனது உடல் அதிர மறுபேச்சின்றி பிங்க் சட்டையின் பின்னால் இயல்பாக சென்றான். இதனை கண்டவர்கள் புரியாமல் நிற்க, உற்சவி, இவன் என்ன பண்ணுனான்னு தெரியல, முதல்ல வரமாட்டேன்னு சொன்ன ப்ளூ சட்டைக்காரன் அப்புறம் ஒரு ஷேக் ஆகிட்டு அந்த ரோஸ் சட்டைக்காரன் பின்னாடியே போயிட்டான் என்றால் குழம்பி. ஸ்வரூப், இவனை கடத்திட்டு போற மாதிரி கூட இல்லையே, நார்மலா கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அவன் விருப்பத்தோட, வெயிட், இவன் தொலைஞ்சு போன லிஸ்ட்ல இருக்கானான்னு பாக்குற என்று தெரிந்த உருவத்தை வைத்து லிஸ்டை சரிபார்க்க அப்படி ஒருவன் கடத்தப்பட்டது போன்றே தெரியவில்லை. இவன் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்று சஜித் நெற்றியை குழப்பத்துடன் தேய்க்க, உற்சவியோ, ஒருவேளை ஹிப்னோடைஸ் பண்ணி கூட்டிட்டு போறானோ, லைக் நோக்குவர்மா அந்த மாதிரி ஏதாவது என்று கன்னத்தில் கை வைத்து வினவினாள். அஷிதாவோ மிரண்டு, ஐயோ, சைனாக்காரன் டாங்லி மாதிரி ஒருத்தனை ஊருக்குள்ள இறக்கி இருப்பானோ, பார்த்தாலே நான் பொசுங்கிடுவேனே என பீதியை கிளப்பியவளுக்கு ஏற்கனவே 7ஆம் அறிவு படத்தில் வரும் டாங்லியை கண்டாலே அச்சம் எழும். அதில் இரு ஆடவர்களும் அவளை அற்ப பதர் போல பார்த்து வைக்க, உற்சவிதான் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து கையை தலைக்கு கொடுத்து, அப்படி எவனாவது வந்தா இதோ இந்த டைனோசர் முன்னாடி வந்து நிற்க சொல்லலாம், இவன் பாக்குற பார்வையில அவன் பீதியாகி ஓடிடுவான், such a sharp eyes you know என சிலாகிக்க, ஸ்வரூப் ஒற்றை புருவத்தை உயர்த்தி லேசான ரசனையை விழிகளில் ஏற்றி பெண்ணவளை ஏறிட்டான். எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.